ஏங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆன அப்புறம் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. சுத்தி காட்டுவீங்களா? நீ கல்யாணத்துக்கு ஓகே மட்டும் சொல்றா, உனக்கு கால் வலிக்கிற அளவுக்கு நம்ம சுத்திக்கினே இருக்கலாம். பழைய சிக்கு முடிக்கு சாமான் வாங்கலையோ, சாமான் கிளாஸ் விற்கிறது, பாத்திரம் விற்கிறது, பழைய சிக்கு முடிக்கு சாமான். இன்னைக்கு 3 ஊர் சுத்துறோம், இன்னும் 2 ஊர் சுத்தலாமாடா? அட பாவி, நல்லா சுத்தி காட்டினியே. யோ, சிரிப்பை அடக்க முடியலையா? சூப்பர். உன் புருஷன் இருக்கான் பாரு, நம்பர் 1 சோம்பேறி. உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே மாட்டான். அவனை மட்டும் நீ வேலை வாங்கிடா, பாக்கலாம். ஐயோ ஆண்டி, அது சிம்பிள். வேலை வாங்குற விதத்துல வேலை வாங்கணும். இப்ப பாருங்க. எங்கடி போற? மிக்ஸி ரிப்பேர்னு சொன்னல, அதான் ரெடி பண்ண போறேன். இங்க வை. தண்ணி எடுத்துரு. இந்தா. இப்ப மிக்ஸி எடுத்துட்டு போ. மகன்களை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமே தெரியும். இது பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். டேய், என் நம்பரை நீ என்ன சேவ் பண்ணி வச்சிருக்க? குட்டி. அப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர்? கியூட்டி. ஒண்ணு அவ பேரை சேஞ்ச் பண்ணு, இல்ல என் பேரை சேஞ்ச் பண்ணு. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? அரை மணி நேரமா லவ் யூ நீ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்க. என்ன பொறுத்தவரை எரும மாடு மோதிரத்தை புடிச்சு அமுக்காத. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எரும மாட்டை கல்யாணம் பண்ணிருக்கலாம். புனேஷ் டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது புனேஷ்.